வாலாஜாபேட்டை ஸ்ரீ தன்வந்திரி ஆலய தரிசனம். பச்சை மாமலை போல் மேனி, பவழவாய் கமல செங்கன், அச்சுதா அமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று எம்பெருமானை வேண்டுகின்றோம். மும்மூர்த்திகளில் ஒருவராக திகழும் ஸ்ரீ மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்கள்தான் எத்தனை எத்தனை தசாவதாரங்கள் என்று சிறப்பித்து கூறப்பட்டாலும் அதையும் மிஞ்சிய அவதாரங்கள் பல உண்டு. அவற்றில் ஒன்றே ஸ்ரீ தன்வந்திரி பகவான் அவதாரம். மருத்துவ கடவுளாக விளங்கும் ஸ்ரீ தன்வந்திரி பகவானுக்கு வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டையில் சிறப்பான ஆலயம் அமைந்துள்ளது. இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சிக்காக உங்களை வாலாஜாபேட்டை ஸ்ரீ தன்வந்திரி ஆலயத்திற்கு இதோ அழைத்து செல்கின்றோம். இது போலே ஆலயம் உண்டோ, இது போலே ஆலயம் உண்டோ, இது போலே ஆலயம் உண்டோ, சொல்லடி இது போலே ஆலயம் உண்டோ, சொல்லடி இது போலே ஆலயம் உண்டோ, இவ்வுலகில் இது போலே ஆலயம் உண்டோ, இது போலே ஆலயம் உண்டோ, இவ்வுலகில் இது போலே ஆலயம் உண்டோ. சகல ரோக நிவாரணதம் வந்த மூர்த்தி, சகல ரோக நிவாரணதம் வந்த மூர்த்தி, அமித கலசமேந்தி அருள்மழை பொழிந்து நீக்கும் இது போலே ஆலயம் உண்டோ. இது போன்ற ஆலயம் வேறெங்கும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஆலயமாக தன்வந்திரி ஆலயம் விளங்குகின்றது. சென்னையில் இருந்து 120 கிலோமீட்டர் தூரத்திலும், வேலூருக்கு முன்பாக 25 கிலோமீட்டர் தூரத்திலும், வாலாஜாபேட்டை பஸ் நிலையத்திலிருந்து சோளிங்கர் செல்லும் சாலையில் 3 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அம்ருத கலச ஹஸ்தாய சர்வ ஆமய விநாசனாய திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம. ஸ்ரீ விஷ்ணு மந்திரத்திற்கு சக்தி மிகவும் அதிகம். அபூர்வ ஆற்றல் மிக்க யந்திரங்களாக ஒவ்வொரு சந்நிதியிலும் ஸ்ரீ விஷ்ணு மந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பது இந்த ஆலயத்தின் சிறப்பாகும். ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடம் என்று அழைக்கப்படும் ஆலய வளாகத்திற்குள் நுழைந்ததும் முதலாவதாக காட்சி தருபவர் ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயர். 9 என்ற எண்ணுக்கு பல சிறப்புகள் உண்டு. 9 படிகளின் மேல் அமைந்த சந்நிதியில் திருவடி எடுத்து வைக்கும் திருக்கோலத்தில் இடது கையால் சஞ்சீவி பர்வதத்தை தூக்கி பிடித்தபடி ஆஞ்சநேயர் சுவாமி திருக்காட்சி தருகின்றார். சஞ்சலம் தீர்ப்பவராக ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயர் காட்சி தருகின்றார். வாயு புத்திரர் என்பதால் மேலே விதானம் அமைக்கப்படவில்லை. ஆஞ்சநேயர் சிலை தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, புதுவை மாநிலங்களில் கரிகோல பயணமாக எடுத்து செல்லப்பட்ட போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இவரை தரிசித்து அருள் பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக ஸ்ரீராமர், சீதை, லக்ஷ்மணர் ஆகியோர் சிலை ஆஞ்சநேயர் சந்நிதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும். இங்கோ ஸ்ரீ ஆஞ்சநேயரின் திருமார்பிலேயே
ஸ்ரீ ராமபிரானின் திருவுருவம் வடிக்கப்பட்டு இருப்பது சிறப்பிலும் சிறப்பான ஒன்றாகும். உற்சவமூர்த்தி பஞ்சமுக ஆஞ்சநேயராக அருள் பாலிக்கின்றார். ஆஞ்சநேயர் சந்நிதிக்கு செல்ல அமைக்கப்பட்டுள்ள படிகளில் 9 வகையான ஆஞ்சநேயரின் சுதைவடி சிற்பங்கள் காட்சி தருகின்றன. நோய் தீர்க்கும் சஞ்சீவி மூலிகை மலையை தூக்கியபடி காட்சி தரும் ஆஞ்சநேயருக்கு ஆரோக்கிய பீடத்தின் முதல் சந்நிதியாக அமைத்திருப்பது பொருத்தமே. தன்வந்திரி பகவானே நீ வந்திட வேணும். ஓ தன்வந்திரி பகவானே நீ வந்திட வேணும் என்றும் தாராளமாய் அருளை அள்ளி தந்திட வேணும். தன்வந்திரி 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 பகவானே நீ வந்திட வேணும் என்றும் தாராளமாய் அருளை அள்ளி தந்திட வேணும். தன்வந்திரி பகவானே நீ வந்திட வேணும். அமிர்த கலசம் கையில் கொண்ட ஆண்டவனே வா. அமிர்த கலசம் கையில் கொண்ட ஆண்டவனே வா. எங்கள் ஆரோக்கியத்தை காத்திட வந்த அருளமுதே வா. அமிர்த கலசம் கையில் கொண்ட ஆண்டவனே வா. எங்கள் ஆரோக்கியத்தை காத்திட வந்த அருளமுதே வா. தன்வந்திரி 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 பகவானே நீ வந்திட வேணும் என்றும் தாராளமாய் அருளை அள்ளி தந்திட வேணும். தன்வந்திரி பகவானே நீ வந்திட வேணும். ஆண்கள் சட்டை பனியனை கழற்றி செல்ல வேண்டும் என்பது இங்குள்ள விதியாக உள்ளது. மனம் கமழும்